முதல் பார்வை நிகழ்ச்சியில் மறுபடியும் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் என்னோட உரையாடுவதற்காக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் கோகுல இந்திரா அவர்களும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சிந்தன் அவர்களும் நம்ம அரங்கத்துக்கு வந்திருக்கிறாங்க. வணக்கம். டிடிவி தினகரன் தகுதி நீக்கம் செய்யப்படுவாரா? தேர்தல் ஆணையம் தீவிர ஆலோசனை அப்படின்னு செய்திகள் போட்டிருக்கிறாங்க. அதாவது வருமான வரித்துறை சோதனைகள் தொடர்ந்து நடைபெறுகின்றன, தேர்தல் ஆணையத்தின் ஆலோசனைகள் தொடர்ந்து நடைபெறுகின்றன அப்படின்னு இன்று நாளிதழ்களில் செய்திகள் இருக்கு. சிந்தன், ஆர்கே நகர் தொகுதி இடைத்தேர்தலில் பணப்பட்டுவாடா நடந்தது தொடர்பான அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து தேர்தல் ஆணையர்கள் தீவிர ஆலோசனைகள் செய்து வருகிறார்கள். இது அந்த செய்தி ரிப்போர்ட்டிங்ல உண்டான முதல் வரி. இரண்டாவது வரி, டிடிவி தினகரனை தகுதி நீக்கம் செய்வது குறித்தும் ஆலோசிக்கப்படுகிறது அப்படின்னு அந்த ரிப்போர்ட்டிங் இருக்குது. அத ஒரு இடைத்தேர்தல் நடக்குது, தள்ளி வைக்கப்பட்டிருக்குது. முறைகேட்டில் ஈடுபட்டவர்களை தகுதி நீக்கம் செய்வது குறித்து தேர்தல் ஆணையம் ஆலோசனை செய்கிறதுன்னு ஊடகம் சொல்லல. ஊடகம் யார் முறைகேட்டில் ஈடுபட்டவர் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவுக்கு வந்துருது. முடிவுக்கு டிடிவி தினகரனை தகுதி நீக்கம் செய்வது குறித்து ஆலோசிக்கப்படுகிறது அப்படின்னு எழுதுறாங்க. நாங்க எப்படி பார்க்கறீங்க அத? தேர்தல் களத்துல நாங்க பார்த்த வரைக்கும் ஒரு மக்கள்கிட்ட இங்க அங்க போய் ரேண்டமா நீங்க கேட்டீங்கனாலும் சரி, 3 கட்சிகள் மீது மக்கள் குற்றம்னு சொல்ல முடியாது, மக்கள் 3 கட்சிகளை கை நீட்டுகிறார்கள். பணம் கொடுத்தார்களா, வாங்கினீர்களான்னு கேட்டா, ஒண்ணு நான் கேள்விப்பட்டேன், அல்லது எனக்கு தெரிந்தவர் வாங்கினார், அல்லது நானே வாங்கினேன்னு நேரடியாக சொல்றாங்க. நாங்க களத்துல பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு குடும்பத்திற்கு 7,000 to 9,000 வரை வாங்கியவர்கள் உண்டு. அப்ப இது ஒரு மிக மோசமான, மற்ற மாநிலங்கள்ல நம்ம பார்க்கக்கூடிய தேர்தல் வன்முறைகளின் வடிவங்களை விடவும் தமிழகத்துல பணம் கொடுப்பது, ஜனநாயகத்தை பணநாயகமாக மாற்றுவது, ஊழலை விஸ்தரிப்பது என்கிற நடவடிக்கை தமிழ்நாட்டில் மிக முக்கியமான ஒரு அபாயமான விஷயமாக வளர்ந்திருக்கு. அப்ப இதை எதிர்கொள்வதற்கான மெக்கானிசம், இப்ப நீங்க தகுதி நீக்கம் செய்வது என்று சொன்னால் அதற்கான சாத்தியக்கூறுகள் சட்டப்படியாக தேர்தல் ஆணையத்துக்கு உண்டா அப்படிங்கிற கேள்வி ஒரு பக்கம். ஆனா தார்மீகமாக அரசியல் ரீதியாக நாம் இதை எதிர்கொள்வதற்கு அரசியல் கட்சிகள் என்றைக்காவது உண்மையான முயற்சிகளை எடுத்திருக்கிறார்களா? அது குறிப்பா அதிமுக, திமுக. அப்ப அந்த முயற்சிகளை கடந்த காலத்துல எடுத்திருந்தா இந்த நிலைமைக்கு வந்திருக்காது. அப்ப இது பத்திரிகை செய்தி டிடிவி தினகரனை மட்டும் குறிப்பிட்டாலும் உண்மையில் நாம் சொல்ல வேண்டியது என்னவென்றால், இந்த தேர்தல் நடைமுறை ஒரு மிக மோசமான ஜனநாயகத்தின் மீதான வன்முறை தாக்குதல் திமுக அதிமுகவின் 2 அணிகள் சார்பாகவும் நடந்திருக்கிறது. அப்படி நடத்தப்பட்டது பற்றி அதை எதிர்கொள்வதற்கான எந்த நடைமுறை மெக்கானிசமும், அதற்கான வலிமையும் இல்லாமல் மொத்தமாக தேர்தலை ரத்து செய்வது என்ற நடவடிக்கையில் தேர்தல் ஆணையம் இறங்கி இருப்பதும் நமக்கு ஒரு இது தீரும், இது இன்றோடு முடிந்து விடும் என்கிற நம்பிக்கையை கொடுக்கலைங்க. நீங்க சொல்றத பார்த்தா இந்த ரிப்போர்ட்டிங்ல இன்னும் 2 பேர் இருக்கணும் அப்படின்னு சொல்றீங்க. கண்டிப்பா இல்ல, நாங்க இருக்கணும்னு சொல்றதை விடவும் அந்த முறைகேட்டில் ஈடுபட்டவர்களை தகுதி நீக்கம் செய்வது குறித்தும் ஆலோசிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்றத புரிஞ்சிக்க முடியும். மீடியால உடனடியாக ஒருவரையோ இருவரையோ பெயர் சொல்லி அவர்களை தகுதி நீக்கம் செய்வது அப்படின்னு அது குறித்து ஆலோசிக்கிறார்கள்னு சொல்வதற்கு எந்த முகாந்திரம் இருக்குது? எப்படி அந்த மாதிரி செய்தி எழுத முடியுது அப்படிங்கிற ஊடகங்களை நாங்க விமர்சிக்கிறதுங்கிறத தாண்டி அரசியல் தார்மீக நெறி எங்கே சென்றதுன்னு தான் நான் கேட்பேன். அரவக்குறிச்சியிலையும் தஞ்சாவூர்லையும் தேர்தல் வரலாற்றில் இல்லாத அளவிற்கு வன்முறையின் காரணமா ஒத்தி வச்சதெல்லாம் நம்ம பார்த்திருக்கோம். ஆனா வரலாற்றில் இல்லாத அளவிற்கு பணம் புழங்கியது என்று பெயர் குறிப்பிட்டு, கட்சியை குறிப்பிட்டு, வேட்பாளரை குறிப்பிட்டு நடந்தது இல்லையா? ஒவ்வொரு காலகட்டத்திலையும் நாங்க இந்த விஷயத்துக்கு தான் முன்னுரிமை கொடுப்போம் அப்படின்னு அரசியல் கட்சிகள் முன்னுரிமைகளை சொல்றதுனால அந்த சமயத்துல கண்டிக்க வேண்டிய வேறு சில கண்டிக்கப்பட வேண்டிய விஷயங்களை கண்டிக்காமலே போயிடுவோம் அப்படின்னு பொருளாகுது. இப்ப நாளைக்கு ஊடகங்கள் இப்படி ரிப்போர்ட் பண்றதுனால கடுமையாக பாதிக்கப்பட்டவர்கள் வேற யாராவது குரல் கொடுக்கும் போது அப்போ நீங்க அதற்கு முன்னுரிமை கொடுத்து பேசுவீங்களா அப்படிங்கிறது இல்லன்னா, ஊடகங்களை விமர்சிக்க வேண்டியதுன்னு சொன்னா இந்த ஒரு ரிப்போர்ட்டிங்ல ஒரு நபரை மட்டும் நீங்கள் குறிப்பிட்டீர்களான்னு கேட்பதை தாண்டி இந்த முறைகேடு அரங்கேறி இருக்கிறது, இது அரசியல் ரீதியாக தீர்க்கப்பட வேண்டிய பிரச்சனை என்று வலிமையாக சொல்ல வேண்டிய தேவை ஒரு அரசியல் கட்சியிலிருந்து வரவருக்கு இருக்கு. அது அதை விட முக்கியம் நான் நினைக்கிறேன். தார்மீக நெறிகள் மீறப்பட்டதை நேரடியாக பொது தேர்தல் நாங்க செய்த தவிர நான் சுட்டி காட்டணும்னு நினைக்கிற மாதிரி நீங்க சொன்னதை நான் மறுக்கல. நீங்க செய்த தவிர நீங்க சுட்டி காட்டுறதுக்கு விரும்புறீங்க. இல்ல நான் மறுக்கல. இது டிடிவி தினகரன் என்று மட்டும் குறிப்பிடுவது சரி கிடையாது. நாங்க களத்துல பார்த்தோம், பலவிதமான வன்முறைகள் இருக்கு. பணம் என்பது ஒரு வன்முறை. உத்தரப்பிரதேசத்துல என்ன பார்த்தோம்?
ஒரு நாட்டின் பிரதமர் போய் நின்னுகிட்டு வந்து இடுகாடா சுடுகாடான்னு பேசினாரு. அது வன்முறை இல்லையா? அதே மாதிரி ஒரு கட்ட தேர்தல்ல ஒரு தீர்ப்பு இது தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு வெளியிடக்கூடாது, அடுத்த கட்ட தேர்தல் நடக்கும்போது கருத்து கணிப்பு வெளியிடக்கூடாதுன்னா உத்தரப்பிரதேசத்துல நடந்தது. 72 தொகுதிக்கு மட்டும் நடந்தது. இப்போ பலவிதமான மீறல்கள் இருக்கு. மணிப்பூர்லயும் கோவாலையும் நடந்ததை பார்த்தோம், அதையும் கண்டிக்கிறோம். ஆனா இது மிக மோசமானது. அரசியலை நீங்கள் அரசியலில் அறத்தின் வீழ்ச்சியை உருவாக்கி விட்டீர்கள் என்று சொன்னால் அங்க யார் வேணா, எந்த பிசாசு வேணா வந்து உட்காரும். அது தமிழக மக்களுக்கு எவ்வளவு பெரிய ஆபத்து. அதான் இன்னைக்கு நம்ம பேச வேண்டியிருக்குன்னு நான் சொல்றேன். அதான் முறைகேடுகள்ல, தேர்தல் முறைகேடுகள்ல அல்லது அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கான நடைமுறைகள்ல இருக்கக்கூடிய முறைகேடுகள்ல நீங்க மோசமானதற்கும் மிக மோசமானதற்குமான வேறுபாட்டை சுட்டி காட்டுறீங்கன்னு புரிஞ்சுக்கிறேன். தொடர்ந்து பேசலாம். டிடிவி தினகரன் பணப்பட்டுவாடாவில் ஈடுபட்டாருங்கிறதுல அல்லது அவர் சார்பாக அங்க பணம் விநியோகம் செய்யப்பட்டதுங்கிறதுல எந்த விதமான பிரச்சனையும் சந்தேகமும் சிந்தனுக்கும் இல்லை. இந்த ரிப்போர்ட்டருக்கு சுத்தமாக இல்லை. அவர் வந்து அதை குறிப்பிடுறாரு. ஆனா அவர் வந்து கூட 2 பேரை சொல்றாரு. அந்த கூட 2 பேர் சொன்னதுனால அது வந்து உங்களுக்கு நிவாரணம் கொடுத்ததாக ஆயிராது. உங்கள் கட்சி சார்பாக அங்கு பணம் கொடுக்கப்பட்டது, உங்க வேட்பாளரை தகுதி நீக்கம் செய்யலாமாங்கிற ஆலோசனை நடக்குது அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு வந்து கட்சிக்கும் உங்களுக்கும் வந்து ஒரு நெருக்கடியை கொடுக்கறதாக நீங்க உணர்றீங்களா, இல்ல அதை எதிர்கொள்ள முடியும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லை இல்லை, அதாவது மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இறந்ததுக்கு பின்னாடியே பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக அம்மாவோடைய இழப்புங்கிறது எங்கள் எல்லாத்துக்குமே ஒரு சோதனை. அதற்கு பின்னாடி வர்ற ஒவ்வொரு நடவடிக்கைகளையும் பார்த்தால் எல்லாமே வந்து எங்களுக்கு அநீதி தான். கட்சி பிரிஞ்சதுங்கிறது எங்களுக்குள்ள உள்ள பிரச்சனைகளில் கட்சி பிரிஞ்சதுன்றதை விட ஒரு சிலர் தன்னுடைய சுயநலத்துக்காக போயிட்டாங்க, ஒரு குரூப் ஆஃப் இருக்காங்க. அதை அவங்களும் எதிர்கொள்கிறாங்க, நாங்களும் எதிர்கொள்கிறோம். ஆனால் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா வந்து சின்னம் சம்பந்தமான பிரச்சனை வரும்போது 122 சட்டமன்ற உறுப்பினர்கள், 37 பாராளுமன்ற உறுப்பினர்கள் இவங்கெல்லாம் இருக்கும்போதே எங்களுக்கு வந்து சின்னத்தை ஒதுக்கலை. அப்போ அது வந்து ஒரு ஜனநாயக ஒரு கிரேட் இன்ஜஸ்டிஸ் டு த பார்ட்டி அப்படின்னு தான் நான் நினைக்கிறோம். அதன் தொடர்ச்சியாக அநீதிக்கு எதிராக தேர்தல் ஆணையம் நடத்தக்கூடிய ஒரு இடைத்தேர்தலில் நாங்க ஒழுங்குக்கு கட்டுப்பட மாட்டோம், ஒழுங்கின்மை தான் எங்கள் நீதி அப்படின்னு சொல்றீங்க. இல்ல இல்ல, தொடர்ச்சியா சொல்றேன். அதாவது சகோதரர் சொல்றாரு, நான் பணம் கொடுத்தேன், நான் பணம் கொடுத்ததை கேள்விப்பட்டேன்னு சொல்றாரு. ஆனால் நாங்கள் என்ன சொல்றோம், எலெக்ஷன் கமிஷன் ஒரு 10 பக்கம் ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அந்த 10 பக்கம் ரிப்போர்ட்டில் இன்வால்வ்டு அமௌண்ட் நாங்கள் வந்து சேஸ்ட் அண்ட் வி ஃபைண்ட் அவுட் அப்படிங்கிற மாதிரி உள்ள சில இதில் 29 லட்சம் சம் அண்டாடு 30 lakhs அண்டாடு அப்படிங்கிறது மாதிரி நாங்கள் வந்து பல்வேறு இடங்களில், பல்வேறு கட்சிகள் பல்வேறு இடங்களில் நாங்கள் அவங்க வச்சுருந்ததாக, ஹோல்டு பண்ணினதாக, குத்துவிளக்கு கொடுத்ததாக, இது கொடுத்ததாக நாங்கள் பார்த்தோம், பிடிச்சோம். குத்துவிளக்கு கொடுத்ததாக, சேலை கொடுத்ததாக அப்படிங்கிற மாதிரி இதில் மணி ஃப்ரம் புரட்சி தலைவி அம்மா அந்த மாதிரி ஒரு சிலர் பேர், திராவிட முன்னேற்ற கழகம் பணம் வச்சுருந்ததாக, இந்த மாதிரி நிறைய எஃப்ஐஆர் இருக்குது. ஆனால் நீங்கள் அதில் பார்த்தீங்கன்னா டார்கெட் பண்ணினதே, அந்த ரிப்போர்ட்டில் டார்கெட் பண்ணினதே, அந்த ரிப்போர்ட்டை ஃபுல் அண்ட் ஃபுல் 10 pages பார்த்தீங்கன்னா எங்களை தான். டோன் அண்ட் டென்னர் ஆஃப் தி ரிப்போர்ட் வந்து உங்களுக்கு எதிராகவே இருக்கு, எதிரான ஒரு விஷயங்கள். அப்படி இருக்கும்போது இத்தனை ஸ்குவாடு போட்டோம், கிட்டத்தட்ட என்றைக்கும் இல்லாத அளவில் இவ்வளோ ஸ்குவாடு போட்டிருக்கும்போது எப்படி பணம் பட்டுவாடா பண்ணியிருக்க முடியும்? நீங்கள் நம்ப மாட்டீங்க. சகோதரருக்கும் நான் வந்து இந்த நேரத்தில் சொல்கிறேன், எங்களை நடக்க விடலை, எங்களை சாதாரணமாக தெருவில் நடக்க விடலை அந்த எதிரணிகள். இந்த திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு நாள் ஒன்றுமே இல்லை, எனக்கே நடந்தது. நான் ஒரு ஏரியாவில் பார்த்துட்ருக்கேன், சிஜி காலனியில், அந்த மக்கள்லாம் தான் இருக்காங்க, அவங்க எல்லாம் ஃபிஷர்மேன் ஏரியா. நான் அந்த இன்னும் ஒரு வீட்டில் உள்ளே போய் தண்ணி குடிக்கிறதுக்காக உள்ளே போன உடனேயே என் டிரைவரை வந்து நின்று அந்த ஸ்குவாடு வந்து கதவை தர, அதை தர, இதை தரேன்னு சொல்லி ஏதோ செக் பண்ணிட்டாங்க. ஒன்றும் இல்லை, அவங்க எதுவும் எடுக்கலை, ஒன்றும் இல்லை. ஆனாலும் இட் இஸ் மை ப்ராப்பர்ட்டி, என்னோட ப்ராப்பர்ட்டி, ஐ எம் த ஓனர் ஆஃப் த கார். உங்கள் காரை நான் செக் பண்ணணும், உங்கள் காரை நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லலை. வந்த உடனே வந்து அதிகாரிகளா இல்ல மாற்று கட்சியினரா சுத்தி திமுக காரங்க நின்று அங்க உள்ள ஒரு அதிகாரி, நான் தான் வந்து இது அதிகாரிகள் வந்து இது பண்றாங்க. இது எதுக்கு சொல்றேன்னா, அந்த அளவிற்கு நாங்க ஆளுங்கட்சியா இருக்கோம், நாங்க வேலை பார்க்குறோம் அப்படிலாம் இல்லை. ரொம்ப 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 மோர் தென் இது வந்து
அத்தாரிட்டேட்டிவ் பிஹேவியர்ஸ் இருந்தது. நாங்கள் வரும்போது இறங்கி இங்கே அப்போ எப்படி பணம் உள்ளே கொண்டு வந்திருக்க முடியும், எப்படி பணம் கொடுத்துருக்க முடியும்? அவ்வளோ ஸ்குவாடு போட்டு அவ்வளோ எல்லாம் பண்ணினதுக்கப்புறமும் கடைசி நேரத்தில் நாங்கள் பணம் கொடுத்தோம். எங்கேயாவது மக்கள் இவங்க வந்து அராஜகத்தில் ஈடுபட்டாங்க, லா அண்ட் ஆர்டர் இவங்க ஓட்டு கேட்குறதுல பாதிக்குது, எங்களுக்கு இந்த பிரச்சனை வருது, எந்த விதமான எதுவும் இல்லாமல் நாங்கள் வெற்றி பெற போகிறோன்னு தெரிஞ்சு போச்சு. அதனால் அதை தடுத்துடணும் அப்படிங்கிற ஒரு எங்களுக்கு வெற்றி கிடைச்சிடக்கூடாது. நாங்கள் இந்த வெற்றி கிடைச்ச செயின் ஆஃப் கான்சிக்வன்ஸ் இருக்கு இல்லையா, வி வில் கிளைம் ஃபார் தி ரெட்டலை சின்னம் அண்ட் வி ஆர் கோயிங் டு ஃபேஸ் தி இது உள்ளாட்சி. இதுக்காக திட்டமிடப்பட்ட எங்களுக்கு பொதுவாக ஜனநாயக படுகொலை என்று தான் நான் சொல்ல முடியும். இதை எதிர்கொள்றதுக்கு நாங்கள் தயாராக தான் இருக்கோம், எதிர்கொண்டுட்டு தான் இருக்கோம். சார், ஜனநாயக படுகொலைன்னு அவங்க சொல்றாங்க. நான் திரும்பவும் இங்கே ஒரு தேர்தல் அதிகாரி சொன்னதாக இருக்கக்கூடிய ஒரு அடுத்த செய்தி, இந்த செய்திக்குள்ளேயே உள்ள அடுத்த விஷயம், 28 லட்சத்துக்கு மேலே செலவழிச்சிருந்தாலே, தேர்தல் நடக்குதோ நடக்கலையோ 28 லட்சத்துக்கு மேலே ஏற்கனவே ஏதாவது ஒரு வேட்பாளர் செலவழிச்சிருந்தாலே அதை நிரூபிச்சுட்டு அவரை வந்து தகுதி நீக்கம் செய்திடலாம் அப்படின்னு அதுக்குள்ள தேர்தல் அதிகாரி ஒருவர் சொன்னார்னு போட்டிருக்கிறாங்க. அது வந்து அதான் தேர்தல் நடைமுறை. அதாவது வேட்பாளர் தன்னுடைய அறிக்கையை இப்போ செலுத்த வேண்டியதில்லை, இப்போ கொடுக்க வேண்டியது இல்லை. அதனால செலவின பார்வையாளர்களுடைய அறிக்கையை ஆணையம் கேட்டிருக்கிறது. செலவின பார்வையாளர்கள் வந்து ஒவ்வொரு வேட்பாளர் இவ்வளவு செலவழிச்சிருப்பாரு உத்தேசமாக அவர் ஒரு அறிக்கையை கொடுத்திருந்தாருன்னா, அந்த அறிக்கையில 28 லட்சம் தாண்டி ஒரு செலவழிச்சிருக்காருன்னு அந்த செலவின பார்வையாளர்கள் சொல்லியிருந்தாங்கன்னா அதை அடிப்படையாக வச்சுட்டு ஒருவரை தகுதி நீக்கம் செய்து விடலாம் அப்படின்னு ஒரு தேர்தல் அதிகாரி சொன்னதாக, பெயர் போடல அப்கோர்ஸ், ஒரு தேர்தல் அதிகாரி சொன்னதாக அந்த செய்தி சொல்லுது. விதிகளில் வழி இருக்கு. இப்போ நீங்கள் வந்து மதுரை உதாரணத்துக்கு எடுத்துட்டா, நாங்கள் வந்து மோகன் எம்பி ஒரு எலெக்ஷன் நிற்கும் போது அழகிரி தான் எதிர்த்து நிற்கிறாரு. அதற்கு எதிராக சேலஞ்ச் பண்ண வழக்கு வந்து 5 ஆண்டுகள் நடந்தது. அந்த காலம் முழுக்க அழகிரி வந்து எம்பியாக இருக்காரு. நீங்கள் வந்து இப்போ விதிகளில் அதுக்கும் வழி இருக்கே, விதிகளை எப்படியும் வளைக்கலாம், எப்படியும் பயன்படுத்தலாம்ங்கிற சூழல் இருக்கு இல்லையா? அப்போ ஒரு இன்ஜஸ்டிஸ் நடந்துரும் அப்படின்னு இந்த செய்தியை வச்சுட்டு நாம் வந்து ஒரு அப்படி பார்ப்பதை விடவும், இந்த சூழல் எப்படி வளர்ந்து வந்தது, ஏன் பணம் புழக்கம் என்பது மிகப்பெரிய அளவிற்கு அதிகரித்தது என்று கவலையோடு நோக்கி அந்த பிரச்சனையை நாம் சரி செய்ய வேண்டிய இடத்துல நாம் இருக்கோம்னு தான் நான் பார்க்குறேன். மீண்டும் அதை தான் சொல்ல வேண்டியிருக்கு. அனுமானத்தின் அடிப்படையில் முடிவெடுக்க முடியும் அப்படின்னு சொல்றீங்க. அனுமானம் இல்லையே, நாங்க நேரடியா களத்துல பார்த்தோம். நீங்க அதாவது இப்ப நரேஷ் குப்தா சொன்னதாக இங்கிலீஷ் இந்துல இன்னொரு செய்தி இருக்கு. ஈஸி அண்டர் நோ கம்பல்ஷன் டு ஹோல்ட் பை எலெக்ஷன் பிஃபோர் June 4ங்கிற தலைப்புல இருக்கு. ஆமா, அதுல கடைசி வரி, அந்த செய்தியில கடைசி வரி, முறைகேடுகள் நடக்கும் என்ற அனுமானத்தின் அடிப்படையில தேர்தல் நடத்தாமல் இருக்க முடியுமா? ஐ ஒண்டர். ஆமா, மிக குறிப்பா அவர் வந்து கரப்ட் பிராக்டிசஸ்ங்கறத வச்சுக்கிட்டு பண்ண முடியுமான ஒரு கரப்ட் பிராக்டிசஸ் நடக்கும் என்ற அனுமானத்தில், அதாவது தேர்தல் நடத்தினாலே அங்க கரப்ட் பிராக்டிசஸ் வந்துரும் அப்படிங்கிற அனுமானத்தின் அடிப்படையில் தேர்தல் நடத்துவதற்கு அங்க உகந்த சூழல் இல்லை அப்படின்னு தேர்தல் ஆணையம் சொல்ல முடியுமா அப்படிங்கிற கேள்வி அவர் எழுப்புறாரு. ஆனா அந்த கேள்விக்கு வந்து இந்த ரிப்போர்ட்டிங்ல வந்து முக்கியத்துவம் கொடுக்காம ஜூன் 24 6 மாசத்துக்குள்ள தேர்தல் நடத்த வேண்டிய அவசியம் ஒண்ணும் கிடையாது அப்படின்னு அந்த ரிப்போர்ட்டிங் சொல்லுது. இல்ல, அது இப்ப இந்த 6 மாசம் அவங்க நினைவூட்டும் போது நமக்கு இன்னொரு கேள்வி வருது, ஆர்கே நகருக்கு மட்டும் ஏன் முன்கூட்டி ரொம்ப சீக்கிரமாவே அறிவிச்சாங்கிற கேள்வி இருக்கு. அரசியலாக பார்த்தால் இந்த அறிவிப்பிலும் தாமதத்திலும் வேறு பல காய் நகர்த்தல்கள் இருக்கலாம். அதில் வந்து அந்த சந்தேகங்களுக்கு மாற்று கருத்து இல்லை. நீங்கள் ஜனாதிபதி தேர்தல் வருது, எவ்வளவு எம்எல்ஏக்கள் எவ்வளவு எம்பிக்களுடைய வாக்குகளை மத்திய அரசு வாங்க போகிறது, அதற்கான சாத்தியக்கூறுகளை எப்படியெல்லாம் அவங்க உருவாக்குவாங்க, என்னென்ன மிரட்டல்களை செய்வார்கள் என்பது ஒரு பக்கம் அந்த கேள்வி இருந்துக்கிட்டே தான் இருக்கு. ஸோ இப்போ வந்து 6 மாதமா இல்லை அந்த உண்மையிலேயே இதுக்கு பின்னால் வேற ஏதாவது கணக்குகள் இருக்கா என்பதை நம்ம பார்க்கணும். ஆனால் இந்த கணக்குகளுக்கு வாய்ப்பளித்தது யார், எப்படி இந்த சூழல் உருவாக்கப்பட்டது? இன்றைக்கும் அதிமுக ஒரு அச்சத்திலேயே எங்களை மேல இருந்து இயக்குறாங்க, வெளியில இருந்து இயக்குறாங்க, புறவாசல் வரியா வராங்கன்னு சொன்னா இதுக்கெல்லாம் வாய்ப்பளிப்பதற்கான அரசியலை கட்டமைத்தது யார்? இந்த கேள்விதான் நாம வந்து தமிழ்நாட்டில் வைக்க வேண்டியிருக்கு. ஏன்னா தமிழ்நாட்டு மக்களுடைய நலன் வரிசையா பாதிக்கப்படுது. இன்னைக்கு விவசாயிகள் போராடிக்கிட்டு இருக்காங்க. அதை விட மிக முக்கியமான பிரச்சனையாக நாம் ஆர்கே நகர் தேர்தலையும், ஆர்கே நகர் தேர்தலில் நடைபெற்றிருக்கக்கூடிய ஊழல் முறைகேடுகளையும் அதிகார துஷ்பிரயோகங்களையும் அது எப்படி ஒடுக்கப்படுகிறது என்பதையும் வருமான வரி சோதனைகளையும் நாம் பேசிக்கிட்டு இருக்கோம். முக்கியம்தான். ஆனா 100 ஆண்டு காணாத வறட்சி, அந்த வறட்சிக்கு நிவாரணம் வந்து சேரவில்லை என்று போராட வேண்டியது யார்?
இன்றைக்கு நாம் உரிமைகளை பெற்றெடுக்க வேண்டிய நிலைமையில இருக்கும்போது அந்த விஷயங்களை எல்லாம் விட்டுட்டு பின்னுக்கு தள்ளிட்டு நம்முடைய அரசியல் உரிமைகளையும் அரசியல் சூழலையும் பாதுகாப்பதிலேயே நம்முடைய கவனம் செல்லுகிறது என்று சொன்னா அதுக்கான காரணம் எங்கிருந்து வந்தது? அரசியல் உரிமைகளை பாதுகாக்கணும், அரசியல் சூழலை பாதுகாக்கணும், தூய்மையாக அரசியல் சூழலை பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுல கான்சென்ட்ரேட் பண்ணி பேசிட்டு இருக்கிறதன் மூலமாக மனிதர்கள் இருந்தா தானே அவர்களுக்கு அரசியல் சூழல், மனிதர்கள் இருந்தா தானே அரசியல் உரிமைகள். மனிதர்கள் இருப்பதற்கே வாய்ப்பு இல்லாம 100 ஆண்டு கால வறட்சி இருக்கு, வறட்சியை பற்றி அரசுகள் கவலைப்படல அப்படின்னு அவர் ஒரு நியாயமான ஒரு கோபத்தை வெளிப்படுத்துறாரு. அதாவது தமிழக அரசியலை பொறுத்தவரையில் அது ஒரு பகுதி. ஆட்சி என்பது மிக முறைப்படி நடைபெற்று வருகின்றது. விவசாயிகளுக்குள்ள எல்லா நிவாரணங்களும் பெற்று கொடுக்கப்படக்கூடிய நிலையில தான் அவர்களுக்குள்ள பிரச்சனைகள் தமிழக அரசு என்ன செய்ய முடியுமோ அதை அனைத்தையும் அவர்களுக்கு பார்த்து கொண்டிருக்கின்றது. இன்றைக்கி அங்கே விவசாயிகள் டெல்லியில் போய் அவங்களுடைய கோரிக்கைகள், கடன் தள்ளுபடி வேணும், போராட்டங்கள் எல்லாத்துலேயுமே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் அவர்களுக்கு ஆதரவாக எம்பிக்கள் போய் பார்க்குறாங்க. பாராளுமன்றத்தில் நடக்கக்கூடிய கூட்டத்தில் அதை பற்றியான உரைகள் இருக்கின்றன. மத்திய அரசு இப்போ அவங்க முடிவெடுத்து செய்ய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் டெல்லியில இது போன்ற ஒரு போராட்டத்தை முன்னின்று நடத்த அவங்களாக ஏன் நடத்த மாட்டேன்றாங்க? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சியாக கழகம்ங்கிற ஒரு கட்சி ஏன் இதற்கான முன்னெடுப்புகளை செய்ய மறுக்கிறது? விவசாயிகளை போராட விட்டுட்டு அவர்களுக்கு ஆதரவு அளிப்பதற்காக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் போயிட்டாங்கன்னு விவசாயிகளுக்கு பின்னால ஏன் அந்த கட்சி ஒளிந்து கொள்கிறது? இல்ல, பாரத பிரதமருடைய ரெப்ரசன்டேஷன் டு த பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியால பாத்தீங்கன்னா பிரதானமா விவசாயிகளுக்கு என்ன வேணும், நிவாரணங்கள் என்ன கொடுக்கணுங்கிற கோரிக்கையை தான் முன்வைத்து கொடுக்கப்பட்டு பேசப்பட்டுள்ளது. முக்கியமான பிரச்சனைகள்ல விவசாய பிரச்சனைகள் தான் பாரத பிரதமர்கிட்ட போய் கொடுத்துருக்காங்க. பார்லிமெண்ட் எம்பிக்கள் போய் கொடுக்கப்பட்டு அவங்க நேரடியாக கொடுத்துருக்காங்க. பார்லிமெண்ட்ல அதை பற்றி உரையாடி கொண்டிருக்கின்றார்கள். இங்கே தமிழக அரசு என்ன செய்ய முடியுமோ அவை அனைத்தையும் அவர்களுக்கு உரிய முறையிலே செய்து வருகின்றார்கள். இதை எப்படி பிரதமருக்கு விவசாயிகள் பிரச்சனையை வலியுறுத்தி ஒரு கடிதம் வெளியிட்டதோட தமிழ்நாடு அரசினுடைய பொறுப்பு. பார்லிமெண்ட் எம்பிஸ் எல்லாரும் பார்லிமெண்ட்ல பேசியிருக்காங்க, அவங்க எல்லாமே சொல்லியிருக்காங்க. அதனால நம்ம தமிழக அரசை இதுல குறை சொல்லும். உதாரணத்துக்கு 2 நாளுக்கு முன்னாடி அண்ணா சாலையில ஒரு பெரிய பள்ளம் ஏற்பட்டது. அடுத்த நாளே அது சீர் செய்யப்பட்டதா இல்லையா? அப்புறம் எப்படி அரசு சரியா செயல்படல? அதை ஒட்டி ஒரு விரிசல் வந்திருக்கு. இல்ல, மெட்ரோல உள்ள ப்ராப்ளங்கள் நடந்துட்டு இருக்கு. அதை சரி பண்ணக்கூடிய ஒரு நிலைமை. உடனே அரசு மெட்ரோ யார் எடுத்திருக்காங்களோ யார் ஆத்தென்டிகேட்டட் பர்சன் டு டூ இதோ அது எல்லாமே நடந்துட்டு இருக்கல. அரசு எப்படி எந்த வகையில அரசு எல்லா வகையிலும் செயல்பாடுகளை மக்களுக்காக உரிய அரசாக தொடர்ச்சியாக அம்மா அவர்களுடைய விருப்பப்படி நடைபெற்று வருகின்றது. இதை ஒரு தனிப்பட்ட பிரச்சனையாக தான் பாரத பிரதமர் எலெக்ஷன், அதாவது தமிழ்நாடு முதலமைச்சர் எலெக்ஷன் நடந்துட்டு இருக்க நேரங்கள்ல எலெக்ஷன்ல ஆர்கே நகர்லயே இருந்தாரு. எத்தனை தொடர்ந்த நிகழ்ச்சிகள், எத்தனை பல்வேறு நிகழ்ச்சிகள், பல்வேறு அரசு நிகழ்வுகள் நடந்து கொண்டே தான் இருக்கு. அதனால அதாவது மத்திய அரசுக்கு என்ன அவங்க தமிழ்நாடுடைய பங்கீடுகள் என்ன உதவி, விவசாயிகளுக்கு அவர்கள் என்ன செய்ய முடியும், நாடு முழுக்க உள்ள கடன்களை தள்ளுபடி செய்வது என்ற பேச்சுக்கு இடமில்லை அப்படின்னு மத்திய அரசுடைய நிலைப்பாட்டை நேற்று தெளிவாக சொல்லிட்டாங்க. இப்போ தமிழ்நாட்டு விவசாயிகள் டெல்லியில போராடிட்டு இருக்கிறாங்க. போராட்டம் சாதாரண நிலையிலையும் இல்லை, அது உச்சமாக நிர்வாண போராட்டம்ங்கிற லெவலுக்கும் கூட அது போயிருக்கு. இவ்வளவுக்கு பிறகும் தமிழ்நாடு அரசு நாங்க பிரதமர்கிட்ட முறையிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இருப்பது எவ்வளவு தூரம் சரியானதுங்கிற கேள்வி வருது. கடந்த காலத்துல எனக்கு நினைவுக்கு வர்றது, நீங்க எந்த வழிவந்ததாக சொல்றீங்களோ அவங்க 93ல இதே போல ஒரு காவிரி பிரச்சனை வரும்போது அவங்க இதே மெரினால உண்ணாவிரதம் இருந்தாங்க. இல்ல, மத்திய அரசு இப்பதானே தெரிவிச்சிருக்காங்க. நாடு முழுவதும் அதாவது எல்லா கடனையும் நாங்க இது பண்ண இப்பதானே அவங்க முடிவை தெரிவிச்சிருக்காங்க. இனிமேதான் அடுத்த கட்ட நடவடிக்கை. இப்போ மற்ற கட்சிகள் அந்த தலைவர்கள் எல்லாருமே இப்ப என்ன பண்ணாங்க, போராட்டம் பண்ணாங்களா? எல்லாருமே அவங்கள போய் பார்த்து ஆதரவு தெரிவிச்சுட்டு தானே வந்திருக்காங்க. இடதுசாரிகள் தமிழ்நாட்டுல ஆதரவு வரிசையாக நடத்திக்கிட்டு மற்ற கட்சிகள்லாம் ஏன் இடதுசாரிகள் எடுத்துக்கூடாது? ஏன் இடதுசாரிகளுடைய முழக்கங்கள் தமிழ் மக்களுக்கான முழக்கங்கள் தானே?
எல்லாம் காவிரியில மேலாண்மை இடதுசாரிகளை நாங்க குறை சொல்லல. இல்ல அவங்க வந்து அரசியல்ல அவங்களுக்கு உடனடியாக நினைவுக்கு வர்ற கட்சிகள்னு வச்சிருக்கிற கட்சிகள் வந்து போராட்டம் நடத்துறதுல அவங்களும் வந்து மனு கொடுக்குறாங்க. அதோட அவங்க அதை நிறுத்திக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் நான். இப்ப வந்து தஞ்சாவூர்ல தொடர்ந்து போராட்டம் நடந்துட்டு இருக்குது. தமிழ்நாட்டுல அது தொடர்பாக போராட்டங்கள் நடக்கலன்னு சொல்ல முடியாது. மணியரசன் பல பேர் நடத்திட்டு தான் இருக்கிறாங்க. பல்வேறு விவசாயிகள் சங்கங்கள் பல்வேறு இடங்கள்ல நடத்திட்டு தான் இருக்கிறாங்க. ஆனா கட்சிகள் வந்து முதன்மையான கட்சிகள் போராட்டம் நடத்தல. நீங்க அதிமுக மட்டும் ஏன் கேக்குறீங்க? அம்மாவுக்கு அவ்வளவு போராடி அவ்வளவு ஒரு போராட்டங்கள் பண்ணி அத வந்து கெசட்ல போடணுங்கிறதுக்கே அம்மா அவ்வளவு போராடினாங்க. அதற்கு பிறகு இல்ல கேளுங்க, அதுல எவ்வளவு பெரிய மேலாண்மை வாரியத்துக்கான போராட்டம், பெரிய அம்மாவுக்கு ஒத்துழைப்பு மேலாண்மை வாரியம் அமைக்கணுங்கிறதுக்கான போராட்டம் வந்து அதுக்கப்புறம் தேக்கம் அடைஞ்சு போச்சு. இல்ல தொடர்ச்சியா அம்மா அதை இதுவரைக்கும் அதை வந்து கோரிக்கைகளா வச்சுக்கிட்டே தானே இருக்கோம். கோரிக்கைகளாக அதை வச்சுக்கிட்டே தானே இருக்கோம். அரசாங்கம் செயல்படுவதற்கு மெட்ரோ அந்த பாலம் இது ஏற்பட்ட உடனே சரி பண்ணிட்டோம்னு ஒரு உதாரணம் சொன்னாங்க. ஆனா ரேஷன் பொருட்களை வாங்குவதற்கு டெண்டர் விடுவதற்கான தாமதத்தினால ஏப்ரல் மாதம் வரைக்கும் மக்களுக்கு தானே ரேஷன் பொருட்கள் கிடைக்காம போச்சு. இப்படி ஒவ்வொரு பிரச்சனையும் இந்த அரசு செயல்படுகிறதா என்று கேட்டால் பிரச்சனைகள் உடனடியாக சரி பண்ணி இந்த அரசு செயல்படுகிறதா என்று கேட்டால் பல பிரச்சனைகளை நம்ம வரிசையா பார்க்கணும். இன்னைக்கு விவசாயிகள் போராடுவதுல காவிரி மேலாண்மை வாரியம் ஒரு முக்கியமான பிரச்சனைன்னு சொன்னா அது அந்த விவசாயிகளுடைய பிரச்சனை மட்டும் கிடையாது. தமிழ்நாடு அரசு இன்னும் சொல்ல போனா அதிமுக தன்னுடைய பெருமையாக கிளைம் பண்ணிக்கிற விஷயத்துல வந்து தண்ணி வந்து சேரல, தீர்ப்பு வந்துருச்சு. சரி, நம்ம கெஜெட்ல வெளியிட்டோம், ஆனா தண்ணி வந்து சேரல. அப்ப மக்கள் மத்தியில இது ஒரு மக்கள் இயக்கமாக அனைத்து கட்சிகளையும் ஒன்றுபடுத்தி ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தை நடத்தி அனைத்து கட்சிகளும் சேர்ந்து இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண்பதை நோக்கி நகர்த்த வேண்டிய தேவை, அந்த கடமை யாருக்கு இருக்கு? மிக முக்கியமான கடமை ஆளுங்கட்சிக்கு இருக்குன்னு நான் பாக்குறேன். ஆளுங்கட்சியாக அதை செய்யும் போது அது ஒரு தனிப்பட்ட கட்சியின் நலனாக இல்லாமல் ஒரு ஒரு போன்ற விஷயங்களை எல்லாம் வந்து கோரிக்கையா வச்சுட்டு கூட இருக்க முடியாது. அவர்களாக செய்ய வேண்டும். என்ன செய்து இருக்கிறார்கள் கேள்வி. அந்த கேள்வியில கடைசியாக நிகழ்ச்சி நிறைவு செய்யக்கூடிய இடத்துல இருக்கிறோம். இந்த பகுதியை நிறைவு செய்யக்கூடிய இடத்துல இருக்கிறோம். இந்த 6 மாதத்திற்குள்ள நடத்த வேண்டிய அவசியம் ஒன்றும் இல்லை. மத்திய அரசோடு ஆலோசனை செய்து தேர்தல் நடத்தும் சூழல் இல்லை என்று தேர்தல் ஆணையம் முடிவு செய்தால் 6 மாதத்திற்கு மேல கூட நடத்திக்கலாம். 6 மாதத்துக்குள்ள தேர்தல் நடத்தாமல் இருக்க முடியும் அப்படின்னு தேர்தல் ஆணையம் சொல்வதாக, அல்லது நரேஷ் குப்தா முன்னாள் தமிழ்நாடு தேர்தல் ஆணையர் சொல்றதாக, இல்ல தேர்தல் அதிகாரி சொல்றதாக செய்தி சொல்லுது. அப்படி செஞ்சா மிக தவறான முன்னுதாரணத்தை உருவாக்குறாங்க. மக்கள் பிரதிநிதிகள் ரொம்ப முக்கியமானவங்க. ஏற்கனவே உள்ளாட்சி தேர்தல் நடக்காம பல பகுதிகளில் நமக்கு வந்து உள்ளாட்சி பிரதிநிதிகள் இல்லை. சாதாரண மக்களுடைய பிரச்சனைகளை எந்த வடிவத்தில் சொல்றதுக்கு இந்த ஜனநாயகம் அனுமதிச்சிருக்குதோ அதுல மிக முக்கியமானது மக்கள் பிரதிநிதி. அது எம்எல்ஏ, ஒரு கட்சிக்கு எம்எல்ஏ ஒன்று கூடிருமா குறைஞ்சிருமாங்கிற ஒரு கட்சியோட பிரச்சனை இல்லை. அது இந்த பகுதி மக்களுக்கு சரியான பிரதிநிதியை கொடுக்கிறோமா இல்லையா, அதற்கான வாய்ப்பை வழங்குகிறோமா இல்லையாங்கிறது. உங்களுடைய நிர்வாக ரீதியாக உங்களுடைய தோல்வி, தேர்தல் ஆணையத்தின் தோல்வி, இதையெல்லாவற்றையும் மக்களின் தோல்வியாக மாற்றுகிற நடவடிக்கையாக தான் அதை பார்க்கணும். அப்படி தாமதப்படுத்துவது என்பது அது மிக தவறான முன்னுதாரணம். சட்டமும் அதற்கு என்ன நீங்க ஓட்டருக்கு எல்லாம் சொல்லிக்கலாம், ஆனா ஏன் 6 மாதத்துக்குள்ள நடத்தணுங்கிற கட்டாயத்தை சட்டம் சொல்லுதுங்கிறதையும் நம்ம சேர்த்து பார்க்கணும். நீங்க எப்படி பாக்குறீங்க? 6 மாசத்துக்குள்ள நீங்க வந்து தேர்தல் களத்துல வந்து தினகரன் உட்பட எல்லாருமே பேசுனீங்க. இப்ப தள்ளி வச்சீங்கன்னா ஜூன் 24க்குள்ள எப்ப நீங்க நடத்துனீங்கனாலும் நாங்க தான் ஜெயிப்போம், என்ன தகுதி நீக்கம் செய்தீங்கனாலும் யாரை என்னுடைய தொண்டர் யாரை நாங்க நிறுத்தினாலும் அவங்க தான் ஜெயிப்பாங்க அப்படின்னு சொல்லி அங்க களத்துல பேசுனீங்க. ஆனா அப்படிலாம் நடத்தணும்னு ஒன்றும் அவசியம் இல்லை அப்படின்னு தேர்தல் ஆணையம் சொல்லுது. இல்ல அதுதான் வந்து முதல்லயே இந்த தேர்தல் ஒத்திவைப்பு, இந்த தேர்தல் ரத்து அப்படின்னு வந்த உடனே இது ஒரு பெரிய ஜனநாயக படுகொலை அப்படிங்கிறத நாங்கள் முதலே சொல்லிட்டோம். அவங்க இது மாதிரி வேணும்னே, அதாவது நாங்கள் வந்துடக்கூடாது, அவங்களுடைய செயின் ஆஃப் இது வந்து நிறைய இதோட கான்சிக்வன்ஸில் நாங்கள் எதுவும் பெனிஃபிஷியரியாக இருந்துடக்கூடாதுங்கிறது தான் இதோடைய நோக்கம். இப்போ இல்லை, 1 வருஷம் கழிச்சு வச்சாலும் சரி, 2 வருஷம் கழிச்சு வச்சாலும் சரி, எப்போ வைத்தாலும் புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய ஆசி பெற்ற வேட்பாளராக எங்கள் அணியில், அப்போல்லாம் அணியெல்லாம் இருக்காது, எல்லாம் ஒன்று சேர்ந்துருவாங்க. யார் யார் இந்த கட்சிக்கு துரோகம் செய்து ரெட்டலை சின்னத்தை முடக்கக்கூடியவர்கள் எல்லாமே நிச்சயமாக ஒன்றும் காணாமல் போய்விடுவார்கள். கண்டிப்பாக நாங்கள் தான் வெற்றி பெற போகிறோம், அதில் எந்த மாற்றம். ஏன்னா மக்கள் மனதில் நாங்கள் வந்து ஊடுருவி அங்கே போய் அவங்களோட தேவைகள் எல்லாமே செய்ய முடியுங்கிற நம்பிக்கை அவங்களுக்கு வந்துருச்சு. அப்படி இருக்கக்கூடிய ஒரு நிலையில் இது மாதிரியாக
நான் வந்து எப்போ வேணாலும் தேர்தல் நடத்தலாம், எப்போ வேணாலும் இருக்கலாம் அப்படின்னா பப்ளிக் சகோதரர் சொன்னது மாதிரி, மிகச்சரியாக சொன்னது மாதிரி, அந்த அவங்க தொகுதிக்குள்ள பிரதிநிதியை வரவிடக்கூடாது என்ற எண்ணத்தில் ஏதோ ஒரு காரணம், ஏதோ ஒரு காரணத்திற்காக, அவங்களுடைய இயலாமையை காண்பிப்பதற்காக, எங்களுடைய வெற்றியை தடுப்பதற்காகவே சுயநலமாக நடத்தப்படக்கூடிய இந்த அஸ்திரங்களை நாங்கள் எப்பொழுது வேண்டுமானாலும் எதிர்கொள்ள தயாராக இருக்கிறோம். 2016 யாரும் இந்தியாவில் தூக்கிலிடப்படவில்லை. மரண தண்டனை விதிப்பு 81% உயர்ந்திருக்கிறதுன்னு அம்னஸ்டி இன்டர்நேஷனல் தகவல் சொல்லியிருக்குது. கடந்த 2016 இந்தியாவில் மட்டும் 136 பேருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டது. 2015 அது 75 இருந்தது. 81% அதிகரித்திருக்கிறது அப்படின்னு செய்தி சொல்லுது. 136 பேருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டது அப்படிங்கிறதே வந்து ரேரஸ்ட் ஆஃப் தி ரேர் கேஸில் தான், அரிதினும் அரிதான வழக்குகளில் தான் மரண தண்டனை விதிக்கிறோம் அப்படின்னு சொல்வதை உண்மையிலேயே நம்ம செயல்படுத்துகிறோமா அப்படின்னு ஒரு கேள்வி வருது. 136 பேருங்கிறது எண்ணிக்கை சற்று அதிகமாக இருக்குதோ அப்படிங்கிற உணர்வு வருது. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதாவது அவங்க செஞ்ச சட்ட ரீதியாக அவங்க செய்த குற்றங்களுக்கான மிக கொடூரமான குற்றங்கள், அது மாதிரியான தண்டனைகள் விதிக்கப்படுகின்ற ஒரு சூழல் தான் வந்து மரண தண்டனைங்கிறது. வெளிநாடுகளில் குறிப்பாக வந்து துபாய், சிங்கப்பூர், மலேசியா அந்த மாதிரியான நிறைய அந்த கண்ட்ரீஸில் வந்து கல்ஃப் அந்த மாதிரி உள்ள அந்த ரிலேட்டட் கண்ட்ரீஸ் இமீடியட் உடனே தண்டனை, உடனே நம்ம ப்ராக்டிஸ் இன்னும் அந்த மாதிரி இந்தியாவில் அந்த மாதிரியான ஒரு முன்னுதாரணங்கள் வரல. ரொம்ப மிக ஒரு சிறுமியை பாலியல் பலாத்காரம் பண்ணன, அதெல்லாம் ஒரு பெரிய கொடுமையான ஒரு 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 உக்கிரமான ஒரு விஷயங்கள். அது மாதிரியான இதில் அந்த மாதிரி கொடூரங்கள் செய்யக்கூடியவர்களுக்கு அப்படி ஒரு தண்டனை வழங்கப்பட்டு அதை வந்து நிறைவேற்ற வேண்டும் என்பது தான் என்னுடைய கருத்து. உங்களுடைய கருத்து சிந்தன்? அதாவது குறிப்பாக அந்த பாலியல் வன்முறை மாதிரியான கொடூரமான குற்றங்களுக்கு கடுமையான தண்டனை வேண்டும் என்று கேட்பது ஒரு பக்கம். குறிப்பாக மரண தண்டனைன்னு பார்த்தா அரசியல் ரீதியாக இந்த விவாதங்கள் இந்தியா முழுக்க பல மாநிலங்களில் பல விதமாக நடந்திருக்கு. தமிழ்நாட்டில் மூவர் தூக்கு என்பது ஒரு முக்கியமான அரசியல் பிரச்சனையாக வந்து அந்த நேரத்தில் விவாதிக்கும் போது மரணம் என்பது ஒரு தண்டனையா, மரண தண்டனை என்கிற பெயரால் யாரெல்லாம் இழைத்தவர்களோ அவர்கள் தானே நசுக்கப்படுகிறார்கள். ஒரு அரசாங்கம் அனைத்து அதிகாரங்களையும் கொண்டிருக்கக்கூடிய ஒரு அரசாங்கம் ஒரு சாமானியனுக்கு எதிராகவோ அல்லது ஒரு குற்றவாளியாகவே இருந்தாலும் அந்த குற்ற சம்பவத்திற்கு எதிராகவோ செயல்படும் போது குற்றத்தை சமூகத்திலிருந்து நீக்குவது என்று செயல்பட வேண்டுமா, இல்லை குற்றவாளியை நீக்குவது என்று செயல்பட வேண்டுமாங்கிற கேள்வி அதில் இருக்கு. எனவே தமிழ்நாடு உள்ளிட்டு அரசியல் ரீதியாகவே நாம் இந்த மரண தண்டனை பிரச்சனையை அணுகும்போது இந்தியாவில் மரண தண்டனையே இல்லாத ஒரு சூழல் வந்தால் அதுதான் மிக சரியானதாக இருக்கும் என்பதுதான் மார்க்சிஸ்ட் கட்சியுடைய நிலைப்பாடு. ஒரு தேசிய கட்சியாக மரண தண்டனைகளுக்கு எதிரான ஒரு நிலைப்பாடை எடுத்திருக்கிறோம் என்பதை இங்கே பெருமையாகவே நான் பதிவு செய்யலாம். மரண தண்டனைகள் என்பது குற்றங்களிலிருந்து சமூகத்தை விடுவிக்காது. குற்றவாளிகள் இல்லாமல் போய்விடலாம், ஆனால் குற்றத்திற்கான காரணத்தை இந்த சமூகத்திலிருந்து நீக்க வேண்டும் என்று சொன்னால் அதை அரசு உணர்வதற்கான அடையாளமே குற்றவாளிகளை குற்றம் செய்தவர் அந்த சம்பவத்திலிருந்து மட்டும் அவர்களை பார்ப்பது என்ற தெளிவை ஒரு சமூகத்தில் அரசாங்கம் தான் விதைக்கணும். அதை விதைச்சதுன்னா அதுதான் வந்து முதல் படியாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஆனால் கடுமையான தண்டனை அப்படின்னு சொல்லி குற்றத்தினுடைய தன்மையை பொறுத்து கடுமையான தண்டனை தண்டனைகள் மிக கட்டாயமாக தேவை. அவங்க சொன்ன மாதிரி சிறுமி பாலியல் பலாத்காரம், நீங்க நந்தினியுடைய படுகொலை எல்லாம் பார்த்தா மனசு இதயம் கசியுதுல்ல, அது என்ன ஒரு கொடூரமான மனநிலை. அது நாம் வந்து டெல்லியில் வந்து அதுவும் அன்னைக்கு அரசியல் சூழல் மற்றதெல்லாம் காரணமாக வச்சு ஒரு மருத்துவ மாணவியோடைய கொலை வந்து ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக மாறுச்சு. ஆனால் இந்தியா முழுக்க எத்தனை படுகொலைகள், அப்போ அது வந்து ஏற்றுக்கொள்ளவே முடியாது. மிக கடுமையான தண்டனைகள் வழங்கப்பட வேண்டும். அதில் முக்கியமாக என்னென்னா பாலியல் பலாத்கார குற்றங்களில் கன்விக்ஷன் ரேட் ரொம்ப கம்மி, வழக்கு பதியறதே குறைவு, அதில் தண்டனையும் குறைவு. இதுலேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா தனிநபர் பாதுகாப்பு படை வீரர்கள் கொலை செய்யப்பட்டால் அப்படின்னு ஒரு சட்டம் வந்து புதிய ஆள்கடத்தல் தடுப்பு சட்டம் வந்ததுக்கு பிறகு தான் மரண தண்டனை அதிகரிச்சிருக்குது. அப்போது ஏற்கனவே நம்ம வந்து போராடின கடுமையான தண்டனைகளை கொடுங்கள் என்று மக்கள் பாதிக்கப்படுற பிரச்சனைகளில் போராடினாங்களே, அதுக்கான தண்டனைகளால் அதிகரிக்கலை. இது ஒரு புதிய சட்டம், அது குறிப்பாக தனிநபரும் பாதுகாப்பு படை வீரர்களும் கடத்தப்பட்டு கொல்லப்பட்டால் அதற்கு மரண தண்டனை விளைக்கணுங்கிறது அது ஒன்று வந்திருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் நமக்கு கிளியர் கட்டான ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இல்லை இதில். சட்ட புத்தகத்திலிருந்தே மரண தண்டனையை எடுத்துடணும் அப்படிங்கிற நிலை அது எங்களுடைய நிலைப்பாடு. வந்து மரணம் என்பது அதாவது அரசாங்கம் செய்யக்கூடிய கொலை என்பது
ஒரு குற்றத்திற்கான தண்டனையாக இருக்காது. தண்டனையின் நோக்கத்தை இது நிறைவேற்றாது. ஆமா. அது அதுல நிறைய அரசியல் தலையீடுகள், கூட்டு மனசாட்சி, டிட்டரண்ட்னு சொல்றாங்க. அதாவது மற்றவர்களை குற்றம் செய்வதிலிருந்து தடுக்கும் ஒரு அச்சுறுத்தலாக இருக்கும். அப்போ 2015ல 75 பேர் கொடுத்திருக்காங்க, 2016ல 136 பேர் கொடுத்திருக்காங்க. குற்றங்கள் குறைஞ்சதா இல்லைன்னு தெரியல நமக்கு. அந்த விவரங்களே வந்து அந்த ஆர்குமெண்ட்டுக்கு எதிராக இருக்கு சொல்றீங்க. சரி, இது தொடர்பாக நீங்க எதாவது சொல்லணுமா? அதாவது அப்படி ஒரு தண்டனை நீக்கம் அப்படின்னு வரும்பொழுது இன்னும் கொஞ்சம் ஏற்கனவே தண்டனைகள் இருக்குது, கடுமையான தண்டனைகள், மரண தண்டனைகள்லாம் இருக்குங்கிற ப்ரொவிஷன்ஸ் இருக்கும் பொழுதே வந்து நிறைய, அதுவும் இப்போ வந்து பாலியல் பலாத்காரம், கொடுமைகள், அதுவும் வந்து ரொம்ப அப்பாவி குழந்தைகள் அந்த மாதிரி நடக்கும் பொழுது அதெல்லாம் மனசு ரொம்ப எல்லாருக்குமே கட்சி சார்பு இல்லாமல் மனிதன் என்ற வகையிலே மனது வலிக்கின்றது. அதனால் அது மாதிரியான ஒரு கொடூரவாதிகளுக்கு வந்து இந்த மாதிரியான தண்டனைகள் கொடுக்கும் பொழுது தான் அந்த ரேட் ஆஃப் க்ரைம், அந்த மாதிரியான ரிலேட்டட் க்ரைம் வந்து டிக்ரீஸ் ஆகுங்கிறது என்னுடைய கருத்து. இன்னொரு கட்டுரை நம்ம ஏற்கனவே பேசிட்டு இருந்த அரசியல் தொடர்பானது தான். தேவை தேர்தல் சீர்திருத்தம் அப்படின்னு தினமணியில் இன்றைக்கு வந்து ஒரு கட்டுரை வந்திருக்குது. அந்த அதனுடைய உள்ளடக்கம் பற்றி நீங்க என்ன சொல்றீங்க? கண்டிப்பாக இப்போ நாங்கள் இன்னைக்கு தீக்கதிர்லையும் நடுப்பக்கத்தில் தோழர் கனகராஜ் இதே விஷயத்தை தான் டீல் பண்ணியிருக்காரு. எங்களுடைய நிலைப்பாடு வந்து மிக அதிகமான காலமாக நாங்கள் சொல்லிக்கொண்டே வருவது என்னன்னா, ஒரு 50% அதிகமான வாக்கு வாங்காதவர்கள் 100% பிரதிநிதிகளாக இருப்பது என்பது நம்முடைய ஜனநாயகத்தில் தொடருகின்ற வினோதம். இன்றைக்கு மோடி அவர்களுடைய ஆட்சி என்பது பார்த்தீங்கன்னா இந்தியாவிலேயே மிக குறைவான சதவீத வாக்குகளை தான் இதுவரைக்கும் மத்திய ஆட்சியில் இருந்தவர்களை விட அது வாங்கி இருக்கிறது. ஆனால் மிக அதிக மெஜாரிட்டியே அது பெற்றிருக்கிறது. அது வந்து ஏதோ மோடி மேலன்னு இல்லை, தமிழ்நாடு இல்லை மற்ற மாநிலங்களில் 30%, 40% வாக்கு வாங்கக்கூடிய கட்சிகள் 100%க்குமான பிரதிநிதிகளாக மாறுவதும், சில சதவீதங்களில் வாக்கு வாங்கிவிட்டு ஒரு பிரதிநிதிகள் கூட இல்லாத நிலை ஏற்படுவதும் ஒரு வினோதமான நிலை. அது இந்த தேர்தல் முறையின் காரணமாக இருக்கக்கூடிய நிலை. இந்த நிலை தொடர வேண்டுமா? அதுவும் நீங்கள் வந்து மிக குறிப்பாக ஒரு தனிநபருடைய அரசியல் செலவீடுகள், தேர்தல் செலவீடுகள் அதிகரிச்சிருக்கிற நேரத்தில், கட்சிகளுடைய தேர்தல் செலவீடுகள் மிக கடுமையாக அதிகரித்திருக்கிற நேரத்தில் இதையெல்லாம் அப்படியே தொடர விட போகிறோமா, அல்லது இதற்கு முறையான ஒரு சீர்திருத்தத்தை நம்முடைய தேர்தல் முறையில செய்ய போறோமாங்கிற கேள்வி இருக்கு. நீங்க முன்வைக்கக்கூடிய சிந்தன் முன்வைக்கக்கூடிய கேள்வி, அவர் வந்து ஆட்சிக்கு எவ்வளவு வாக்குகள் வாங்கினாலும் ஆட்சிக்கு வரக்கூடிய நிலைக்கு இல்லாத ஒரு கட்சியாகவும், நீங்க வாக்குகள் வாங்கி குறைந்த வாக்கு 50%, அவர் சொல்ற 50%க்கு குறைவான வாக்குகள் வாங்கி அதிகமான இடங்களை சட்டமன்றத்தில் பிடிச்சு ஆட்சிக்கு வரக்கூடிய கட்சியாகவும் நீங்க இருக்கீங்க. அவர் கேட்கக்கூடிய சீர்திருத்தம் உங்களுக்கு ஏற்புடையதாக இருக்கா? நிச்சயமா இல்லை. ஏன்னா மெஜாரிட்டி ஆஃப் த இது வந்து தீர்மானிக்கிறாங்க. அந்த மெஜாரிட்டியை எப்படி தீர்மானிக்கிறோம் அப்படிங்கிற மெஜாரிட்டி வந்து இப்போ வந்து யார் முதல்ல வெற்றி கோட்டை தொடுகிறோமோ அவர்களுக்கு அந்த இடம் அப்படின்னு வருது. ஒரு நொடி பின்னாடி வர்றவங்களுக்கு கூட வெற்றி இல்லை அப்படின்னு ஆகுது. ஆனா அனைத்து குடிமக்களுக்கும் சமமாக, சரிசமமாக ஆளுக்கு ஒரு ஓட்டு அப்படின்னு ஜனநாயகத்துல ஒரு வாக்குரிமையை கொடுத்திருக்கிறாங்க. அந்த வாக்குரிமைப்படி வாக்கு பெற்றவர்களுக்கு உண்மையிலேயே தங்களுடைய பிரதிநிதிகளை அனுப்பக்கூடிய வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறது அவர் சொல்லக்கூடிய வாதத்திலிருந்து வெளிப்படக்கூடிய ஒரு கேள்வி. இப்போ உங்களுக்கு இப்போ உங்களுடைய தேர்தலை வச்சுக்கோங்க, சட்டமன்ற பொது தேர்தலில் நீங்க பெற்ற வாக்குகளுக்கு உங்களுக்கு வாக்களித்தவர்களுக்கு அண்ணா நகர் தொகுதியில் உள்ளவங்களுக்கு என்ன ரெப்ரசன்டேஷன் இருக்கு? சில ஆயிரம் வாக்குகள் கூடுதலாக பெற்றவர் வந்து சட்டமன்ற உறுப்பினர், சில ஆயிரம் வாக்குகள் குறைவாக பெற்ற உங்களுக்கான ரெப்ரசன்டேஷன், உங்க கட்சிக்கான ரெப்ரசன்டேஷன் அந்த தொகுதியில ஏற்றுக்கொண்டுதானே இருக்கும். நீங்க ஏற்றுக்கொண்டு இருக்கீங்க. அதாவது ஏற்றுக்கொண்டுதான். என்னை எதிர்த்து நின்னவருக்கும் 1080 வாக்குகள் தான் வந்து எனக்கும் அவருக்கும் உள்ள வித்தியாசம். இன்னைக்கு அதை ஏற்றுக்கொண்டதுக்கு காரணம் என்னன்னா, நம்ம விட ஒரு 1000 பேர் மக்கள் வந்து அவர் வேணும்னு நினைக்கக்கூடிய அந்த நிலையில வந்து அதை நம்ம வந்து ஏற்றுக்கொள்ள வேண்டும் அந்த தோல்வியை அப்படின்ற ஒரு சூழ்நிலையில ஒட்டுமொத்தமா என்னை பற்றி மட்டும் தனிப்பட்ட முறையில் எல்லாம் கோகுல இந்திராங்கிற தனிநபருக்கான விஷயமாக நான் பார்க்கல. 60,000 வாக்குகள் பெற்ற ஒருவர் எம்எல்ஏ ஆகிறாரு, 59,000 வாக்குகள் பெற்ற ஒருவர் எம்எல்ஏ ஆகல.
அந்த 59,000 வாக்குகள் போட்டாங்கல்ல, அவர்களுடைய வாக்குக்கான மதிப்பு எங்கங்கிற கேள்விக்கு என்ன பதில் சொல்லுவீங்க? நீங்க ஏத்துக்கிட்டீங்க, நீங்க வந்து ஏத்துக்கிட்டீங்க. திராவிட முன்னேற்ற கழகம் கூட தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தங்களுடைய நிலையை விகிதாச்சார பிரதிநிதித்துவ முறைக்கு ஆதரவாக மாத்திக்கிட்டாங்கன்னா அதை வலியுறுத்திட்டு இருக்கிறாங்க. கலைஞர் வலியுறுத்தினாரு. இப்போ வலியுறுத்துவாங்களாங்கிறது இன்னும் உறுதியாக தெரியல. இப்ப மாறிவிட்ட அரசியல் சூழல் தங்களுக்கு சாதகமாக இருக்குன்னு நினைக்கிறவங்க சொல்ல மாட்டாங்க. அதே இப்ப நீங்க வந்து இதை ஏற்க வேண்டிய சூழலுக்கு வந்திருக்கீங்களோங்கிற ஒரு எண்ணத்துல நான் அந்த கேள்வியை கேட்கிறேன். விகிதாச்சார முறையிலங்கும் போது இது வந்து இன்னைக்கு இந்த டிபேட்ல உடனே முடிவு சொல்லி இப்பவே இப்படிதான் இருக்கணுங்கிறது இல்ல. இது நல்லா ஆழ்ந்து இது ஆழ்ந்து பேச வேண்டிய விஷயம். படித்தவர்கள் இதெல்லாம் தெரிந்து பேசி முடிவு செய்ய வேண்டிய ஒரு கருத்து. சில நேரங்கள்ல சில விஷயங்கள்ல வந்து நியாயங்களும் இருக்கலாம், சில நேரங்கள்ல சில விஷயங்கள்ல இப்படி இல்லைங்கிறதும் இருக்கலாம். ஸோ இன் ஜென்ரல் நம்மளுடைய ஒரு வழக்கமாக வந்திருக்கிறது என்னன்னா, யார் அதிகமான வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றிருக்காங்களோ, 1 ஓட்டு 2 ஓட்டுல கூட வெற்றி தோல்விகள்லாம் வந்து தவறவிட்ட இது பண்ணக்கூடிய நிலைகள்லாம் இருக்கு. அதனால இன்னைக்கு ஆல் ஆஃப் சடன் இந்த சீர்திருத்தத்தை உடனே கொண்டு வந்துட முடியாது. உடனே கொண்டு வந்து அது தொடர்பான ஆய்வுகளுக்கு, அது தொடர்பான விவாதங்களுக்கு யாரும் பாதிக்க முடியாத அளவுல யாருடைய அதாவது தனிப்பட்ட அவர்களுடைய உரிமைகள் பாதிக்கப்பட முடியாத ஒரு நிலையில ஒரு சீர்திருத்தம், எல்லோருக்கும் சமமான ஒரு சீர்திருத்தத்தை ஆலோசிச்சு நம்ம அதை முடிவு பண்ணோம். அந்த சிஸ்டம் வந்துடுச்சுன்னா இப்ப இருக்கக்கூடிய இந்த பணப்பட்டுவாடா அல்லது பணநாயகம் அப்படிங்கிற தேவை வராதா? அப்போ வந்து என்னோட கட்சிக்கு அதிகமாக வாக்குகள் விழணுங்கிறதுக்காக நான் பணம் கொடுக்க மாட்டேன்னா? நாடு முழுக்க ஒரே தேர்தல் வரணும், ஒரே நேரத்துல மாநிலங்களுக்கும் மத்திய அரசுக்கும் வரணும்லாம் பேசுற நேரத்துல மிக அவசியமான சீர்திருத்தங்களை விவாதிக்கலாம். குறிப்பா வந்து தனிநபர்களுக்கு வாக்களித்தால் அவர்கள் பணம் கொடுத்து வாக்கு வாங்கி விடுவார்கள்னு சொன்னா அரசியல் கட்சிகளுக்கு அந்த பிரச்சனை வராதா அப்படின்னு கேள்வி வருது. அப்போ அந்த இடத்துல வந்து இல்ல, இதுல வந்து பப்ளிக் ஃபண்டிங் இருக்கணும், தேர்தல் ஆணையமே தேர்தல் செலவுகளை செய்யணும், அப்புறம் அதுலேயும் கூட வந்து வாக்குறுதிகளை கொடுத்து விட்டு ஏமாற்றி விட மாட்டார்களா? அப்போ வந்து ஒரு அரசியல் கட்சி என்பது நான் என்ன செய்ய போகிறோம் என்பதை ஒரு ரெஃபரண்டமாக முன்வைக்கணும். மிக முக்கியமாக மக்களை பாதிக்கிற பிரச்சனை என்று வரும்போது அந்த பிரச்சனையில் தனிப்பட்ட வாக்கெடுப்பு நடத்தணும். இப்படி தனித்தனியாக இந்த விவாதத்தை விரித்து கொண்டே செல்லலாம். மிக குறிப்பா தேர்தல் சீர்திருத்தம் இன்றைக்கு அவசியம் என்று வரும்போது அதுல ஏற்கனவே ரெண்டு விதமான விவாதங்கள் நடந்துட்டு இருக்கு. ஒன்று, அதிகாரத்தை எல்லாம் கொண்டு போய் ஒரு நபரிடமோ ஒரு தலைமையிடமோ குவிப்பது. இன்னொன்று, சாமானிய மக்களுக்கு என்ன பிரதிநிதித்துவம், அவர்களுக்கு இந்த ஜனநாயகத்தில் என்ன மரியாதை. இது ஒரு ரன்னிங் ரேஸா? இல்லை, இது வந்து ஒவ்வொரு மக்களுக்கும் 5 ஆண்டுகள் நாம் ஒரு அரசியல் கட்சியை நடத்தி அரசியல் பிரச்சனைகளில் விவாதித்து அரசியல் பிரச்சனைகளில் நிலைப்பாடுகளை எடுத்து போராடி மக்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வுகளை முன்வைத்து களத்தில் என்ன விவாதத்தை நடத்துகிறோமோ அதை வந்து சட்டமன்றத்தில் நடத்துகிறோம்னா சட்டமன்றம் அதற்குரிய பிரதிநிதித்துவத்தோடு இருக்கிறதா என்கிற கேள்வியோடு சம்பந்தப்பட்டது. ஒரு வாக்கு ஒரு மதிப்பு என்று சொன்ன அண்ணல் அம்பேத்கர் இப்போது அந்த ஒரு வாக்குக்கு ஒரு மதிப்பு என்கிற சூழல் மாறும்போது அந்த மதிப்பை எப்படி கொண்டு வர வேண்டும் என்று கண்டிப்பாக அவரும் நினைத்திருந்திருப்பார். அந்த சூழலில் எப்படி சட்டமன்றங்கள் செயல்பட்டதோ நாடாளுமன்றங்கள் செயல்பட்டதோ அதே போல வர வேண்டும். இந்த ஸ்பிரிட் ஆஃப் கான்ஸ்டிடியூஷனை வந்து நம்ம நிலைநாட்டணும் என்பதுதான் இந்த விவாதத்தில் நாங்கள் எடுக்கக்கூடிய நிலைப்பாடு. அதாவது பொதுவாக போராட்டம் ஜென்ரலாக மக்களுடைய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் குறிப்பாக கம்யூனிஸ்ட் கட்சிகள் வந்து ரொம்ப தீவிரமாக மக்கள் பிரச்சனையில் உடனே ஒரு போராட்டங்கள் வரும். உடனே அது சம்பந்தமான ஒரு வெளிப்படையான அவர்களுடைய எதிர்ப்புகள் ஆதரவுகள் அந்த மாதிரிலாம் நிறைய வரும் மக்களுக்காக தான். ஆனாலும் கூட வாக்களிக்கும் பொழுது மக்கள் அவர்களுக்கு என்ற ஒரு தீர்மானம் வைத்திருக்கின்றார்கள். இந்த கட்சிக்கு தான் நான் ஓட்டு போடணும், இந்த கட்சிக்கு தான் நான் ஓட்டு போடணும், இந்த கட்சிக்கு தான் நான் ஓட்டு போடணுன்ற மாதிரி அவர்கள் என்ற ஒரு தீர்மானம். அப்படி இருக்கும்போது மெஜாரிட்டி ஆஃப் த மக்கள் எங்கே தன்னுடைய வாக்குகளை பதிவு செய்கின்றார்களோ அங்கே தான் அவங்க தான் வந்து வெற்றி பெற்றவர்களாக அறிவிக்கக்கூடிய ஒரு நிலைப்பாடு இருக்குங்க. சரி, அதனால் அதில் போய் நம்ம வந்து உடனே ஆல் ஆஃப் சடன் வந்து நம்ம மதிப்போ மரியாதையோ இல்லாமல் இல்லை. எல்லா மக்களுக்கும் தனிப்பட்ட மரியாதையும் அவர்களுடைய வாக்குக்கு உரிய மரியாதையும் இருக்குன்னு. அப்புறம் நான் குறிப்பிட்ட ஒரே ஒரு நொடியில் என்னுடைய கருத்தை சொல்ல, அதாவது இந்த ஒரு தேர்தலை வைத்து பணம் கொடுத்தாங்கன்னு ஆதாரம் இல்லாத செய்திகள்
ஆதாரமில்லாத செய்திகளை பணம் கொடுத்தார்கள், அதனால்தான் என்று ஒரு பெரிய சர்ச்சையையும் பெரிய பெரிய பூதாகரமான ஒரு நிலைப்பாடுகளை எடுப்பது என்பதை இந்த ஒரு இடைத்தேர்தல் இல்லையே, ஏற்கனவே இல்ல, பொது இப்ப- தேர்தலின் போது 2 தொகுதிகளில் வந்து தேர்தலை தள்ளி வச்சது இல்ல இல்ல, அதாவது தள்ளி வைத்தார்கள். தள்ளி வைக்கும் பொழுது அதிமுகவும் திராவிட முன்னேற்ற கழகம் யார் வேட்பாளராக இருந்தாங்களோ அவங்கள தான் வேட்பாளர்களாக மீண்டும் இருக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கு. அந்த யார் பணம் பிடிச்சாங்களோ அவங்க மேல நடவடிக்கை எடுக்கப்பட்டதை தவிர இவங்க சொல்ல போனா அரவக்குறிச்சியில திராவிட முன்னேற்ற கழகத்துல நின்ன வேட்பாளர் மேலதான் வந்து வழக்குகளே பதிவு செய்யப்பட்டது. அதனால இதை வந்து நாங்க ஏதோ பெரிய தவறு இழைத்தது மாதிரி பூதாகரமான விவாதங்கள் வரும் பொழுது எங்களுக்கு வந்து அதை வந்து ஏற்றுக்கொள்ள முடியலை. எல்லாரும் செய்த எவ்வளவு பேர் எவ்வளவு அராஜகங்கள், இவ்வளோ இந்த தேர்தலில் எங்களை இயங்க விட முடியாத ஒரு நிலைப்பாடுகள், வெற்றி பெற்று விடுவோம் என்ற ஒரு நிலையில எங்களை வந்து, அதாவது ஒரு குதிரை வந்து ரேஸ் நடக்குது இல்லையா, ஓட்டம் இருக்குன்னா அந்த எங்களோட ஓடி நீங்க ஜெயிக்குங்க, ஆனா எங்க காலை வெட்டி முடக்கி இது அவ்வளோதான் விழுந்துச்சு படுத்துச்சு அப்படின்னு சொன்னா நாங்க திருப்பி அதை சர்ஜரி பண்ணி சரி பண்ணி எங்களுடைய ஓட்டத்துல வெற்றி பெறுவோம். நீங்க குதிரை ரேஸோட ஒப்பிடுறீங்க. குதிரைக்கு கால்களாக நீங்க வந்து இல்ல இல்ல, அதாவது மக்கள் ஏதோ நாங்க வந்து மக்களுக்கு எதுவுமே செய்யாதது மாதிரியும், பணத்தை கொண்டு வந்து அள்ளி கொடுத்த உடனே மக்கள் வந்து எங்க பக்கத்துல வந்து ஓட்டு போட வந்துட்டது மாதிரியும் ஒரு பூதாகரமான செய்திகள் எங்களை மீது எலெக்ஷன் கமிஷன்ல பாத்தீங்கன்னா அந்த 10 பக்கத்துல அதாவது ஒரு குறிப்பிட்டு சொல்றேன், புரட்சி தலைவி பேரவைன்னு ஒரு இதில் அவங்க ஒரு அணி வச்சுருக்காங்க, மணிங்கிறவர் வந்து பிடிபட்டிருக்கிறாரு. அதே மாதிரி நீங்கள் ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகத்தில் சேர்ந்தவர்கள் பணம் வச்சுருக்கதாக எஃப்ஐஆர், அதே மாதிரி எங்கள் தரப்புலையும் பணம் வைத்திருந்ததாக எஃப்ஐஆர். ஆனால் எங்களை மட்டுமே டார்கெட் பண்ணி அவ்வளவு செய்திகளும் இருக்கும் பொழுது இது ஒருதலை பட்சமான ஒரு இது தானே இருக்குது. அப்போ நாங்கள் எங்கள் காலை நீங்கள் உடுக்கிறீங்கன்னு தானே நாங்கள் சொல்ல முடியும். சரி, குறிப்பாக உங்க காலை மட்டும் முறிக்கிறதுக்கான முயற்சிகளாக இப்ப அவர் பேசிட்டு இருக்கிற விஷயங்கள் இல்ல. நான் அவரோட கருத்துக்கு சொல்லல, என்னுடைய தனிப்பட்ட கருத்தை நான் சொல்றேன். இப்ப இது மத்திய அரசு நீங்க வந்து சத்தீஸ்கர்ல ஒரு நிலைப்பாடு ராஜஸ்தான்ல நினைக்கிறேன் ஒரு நிலைப்பாடு எடுக்கிறாங்க, கழிப்பிடம் இல்லாதவர்கள் படிக்காதவர்கள் வாக்களிக்கிறது தேர்தலில் போட்டியிடவே முடியாதுன்னு சொல்றாங்க. அது யாரை நிராகரிக்கிறது? சாமானியர்களை நிராகரிக்குது. அதே மாதிரி ஒரே நேரத்துல தேர்தல் வரணும் மாநிலத்துக்கும் மத்திய அரசுக்கும்னு ஒரு நிலைப்பாடை முன்வைக்கிறாங்க. பிரசிடென்சியல் ஃபார்ம் ஆஃப் எலெக்ஷனை முன்னாலேயே அவங்க வந்து அட்வொகேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாம் வந்து சேரும்போது அது ஒரு நாடு ஒரு மொழி ஒரு ஆட்சி ஒரு தலைவர் என்று விவாதங்கள் நடந்துட்டு இருக்கிற நேரத்துல நாம் தேர்தல் சீர்திருத்தத்தை பத்தி கண்டிப்பா பேசியாக வேண்டியிருக்கு. அப்ப நாம முன்வைக்க வேண்டியது சாமானியர்களுடைய அபிலாஷைகளையும் அவர்களுடைய விருப்பங்களையும் அவர்களுடைய நலன்களையும் பாதுகாக்கக்கூடிய, மாநில உரிமைகளை பாதுகாக்கக்கூடிய, ஒரு பல கட்சிகள் கொண்ட அரசியலை பாதுகாக்கக்கூடிய ஒரு சீர்திருத்தம் வேண்டும் என்றுதான் முன்னிறுத்தி பேச முடியும். இப்ப இந்த ஒரு தேர்தல்ல ஆமா பணம் வென்றது பணம் புழங்கியதுன்னு சொன்னா மற்ற அனைத்து முறைகேடுகளையும் சேர்த்து கணக்கிட்டு ஒரு தேர்தல் சீர்திருத்தத்தை பற்றி தான் நீங்க முன்வைக்கக்கூடிய மாற்று தேர்தல் முறையில முக்கியமான விமர்சனம் வந்து பெரும்பான்மை யாருக்கும் இருக்காது. சட்டமன்றத்துல 30% இடம்பெற்று 35% வாக்குகளை பெற்ற ஒரு அணிக்கு அதற்கு தகுந்த இடங்கள், 28% வாக்குகளை பெற்றவர்களுக்கு அதற்கு தகுந்த இடங்கள் எல்லாம் வந்து பார்க்கும்போது இந்த 117 தாண்டிய இடங்கள் அப்படிங்கிறதுக்கு வந்து ஒரே கட்சிக்கு கிடைக்காது. அப்படி இருக்கும்போது நிர்வாக முடிவுகளை எப்படி எடுப்பது, கொள்கை முடிவுகளை எப்படி எடுப்பது அப்படிங்கிற கேள்வியை பலர் முன்வைக்கிறாங்க. இது மாதிரி அந்த விகிதாச்சார பிரதிநிதித்துவத்துல இன்னொரு விவாதம் கூட வந்தது. என்னன்னா தனி சுயேட்சைகளுக்கு என்ன இடம் அப்படின்னு ஒரு கேள்வி வந்தது. அப்போ நாம வந்து ஒரு பார்சியல் ரெப்ரசன்டேஷனை கொடுக்கலாம் என்று இந்த விவாதம் தொடங்கினால்தான் இப்ப இருக்கிற முறையில் இருக்கக்கூடிய பிரச்சனையை வந்து நம்ம மறந்துட முடியுமா? இந்த பிரச்சனை இருக்குன்னு நம்ம இன்னொரு விவாதத்தை வைக்கும்போது கண்டிப்பாக அதிலும் விவாதத்தின் மூலமாக ஒரு முழுமை எட்ட முடியும். அது குறிப்பா வந்து அப்போ ஒரு விதமான கூட்டணி அமையலாம், கொள்கைகள் சார்ந்த கூட்டணி அமையலாம், அல்லது தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு கூட நாங்கள் இந்த முடிவுகளை முன்வைத்தோம், இதுல நாங்கள் ஒத்து போறோம், எனவே இந்த குறைந்தபட்ச செயல் திட்டத்தின் அடிப்படையில் இந்த அரசு அமையும் என்று அவர்கள் முடிவெடுக்கலாம். எது தனிப்பெரும்பான்மை கட்சி என்பதை மக்கள் கண்டிப்பாக வெளிப்படுத்துவார்கள். அதுல வந்து மாற்றமே இல்லை. எந்த முறையையும் புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றாற் போல வாக்களிக்கக்கூடிய திறமையும் அதற்கான புரிதலும் இந்திய மக்களுக்கு உண்டு. அதனால நம்ம இந்த விவாதத்தை
கண்டிப்பா விவாதிக்க வேண்டிய விஷயம். கண்டிப்பா விவாதிக்கணுங்கிறதுல மாற்று கருத்து இருக்க முடியாது. இந்த கட்டுரையிலேயே இரண்டாவது சீர்திருத்தம், முதல் இது வந்து கட்சிகள் கொடுக்கக்கூடிய கட்சிகள் அடிப்படையில் ஓட்டு போடணும், கட்சிகள் வந்து பிரதிநிதிகளை கட்சிகள் முடிவு செய்து கொடுக்கும் அப்படிங்கிறது முதல் மாற்றமாக சொல்றாரு. இரண்டாவது சீர்திருத்தம்னு சொல்லிட்டு அவர் வந்து ஒரு விஷயத்த சொல்றாரு. அமெரிக்காவில், அதாவது கடைசி பத்தியில கீழிருந்து 4வது 5வது மேல, இரண்டாவது சீர்திருத்தம் அமெரிக்காவில் இருப்பது போல பிரதமர் மாநில முதலமைச்சர்களை மக்கள் நேரடியாக தேர்ந்தெடுப்பது அப்படின்னு சொல்றாரு. அதனால் தலைவரின் பிடி தளர்ந்து போகும், கட்சி திறமையானவர்களை அமைச்சர்களாக்கி கொள்ளும் அப்படின்னு சொல்றாரு. அது ஒண்ணு முன்னுக்கு பின் முரணா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு தலைவரை தேர்ந்தெடுப்பது மக்களுடைய ஒட்டுமொத்த எஃபர்ட்டையும் கொண்டு ஒரு தலைவருக்கு பின்னால செலுத்த முடியாது. மாறாக ஒருத்தர் முன்வைக்கிற கொள்கைகளுக்கு பின்னால் செலுத்தினால் வாக்குறுதிகளை மறந்து விட்டார்கள், வாக்குறுதிகளை ஏமாற்றி விட்டார்கள்னு சொல்லக்கூடிய பிரச்சனையிலேயாவது ஒரு தீர்வு கிடைக்கும். நான் வந்து ஒரு முக்கியமாக மக்கள் என்றைக்கும் பிரச்சனைகளுக்கு தீர்வு காணத்தான் ஒரு அரசியல் கட்சியை நாடுகிறார்கள், ஒரு அரசியல் கட்சியை தேர்வு செய்கிறாங்க. எனவே அதுதான் சரியாக இருக்குமே தவிர ஒரு தலைவரை முன்னிறுத்தினா அப்போ ஏற்கனவே நடந்துட்டு இருக்கக்கூடிய பல பிரச்சனைகள் அப்படியே தொடர்வதற்கான வழியை தான் கொடுக்கும். நிகழ்ச்சியுடைய இறுதி பகுதியில் இருக்கிறோம். நீங்க அந்த ஒரு தலைவரை முன் வச்சு மாநில முதலமைச்சர்கள், பிரதமர் நேரடியாக நீங்க உங்க கருத்தை கொஞ்சம் திருப்பி சொல்லுங்க, எனக்கு புரியல நீங்க சொன்ன இந்த இதை பத்தினது. இல்ல அதான் நாம வந்து மக்கள் இதை அக்செப்ட் பண்றீங்களா? இல்ல, மாநில முதலமைச்சர்கள் நேரடியாக தேர்வு செய்யப்பட வேண்டும்ங்கிறத அவர் ஏற்கல. அதாவது மாநில முதலமைச்சர்கள் தான் தேர்வு செய்யக்கூடிய ஒரு நிலைப்பாடுகள் இருந்ததுன்னா நிர்வாகமே பண்ண முடியாது. உடனே அந்த முதலமைச்சர்கள் நாங்கள் சேர்ந்து வித்ட்ரா பண்றோம்னா அப்புறம் அரசு வந்து ஒரு தலைமை சரியான முறையில் நிர்வாகம், தலைமையை வந்து மக்கள் நேரடியாக தேர்வு செய்யறாங்க. அதாவது முதலமைச்சருக்கு ஓட்டு போடுறாங்க. உங்க தொகுதி எம்எல்ஏக்கள் சேர்ந்து முதலமைச்சரை தேர்வு செய்ய வேண்டியது இல்லை. அவர் சொல்ற ஆலோசனைப்படி முதலமைச்சரையும் பிரதமரையும் மக்கள் தேர்வு செய்வார்கள். அவர் வந்து இந்த ப்ரொபோஷனல் ரெப்ரசன்டேஷன் அடிப்படையில் ஆட்களை நியமிச்சுட்டு அங்கேருந்து அமைச்சர்களை தேர்வு செய்வாங்க. அவங்களுடைய விருப்பு அவங்களுடைய நிலைப்பாடுகளா தான் இருக்கும். அதனால அதுல ஒரு ஜனநாயகமும் அதுல ஒரு சமத்துவமும் கிடைச்சிரும்னு நம்ம சொல்ல முடியாது. இன்னும் இதுல விரிவாக பேச வேண்டிய விஷயங்கள் இருக்கு, நேரம் இல்லை. இந்த நிகழ்ச்சியில பங்கேற்று உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு எங்கள் நெஞ்சார்ந்த நன்றி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.